பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. 1 பேதுரு புஸ்தகம் 1 அதிகாரம் 15வது வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராகி இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அற்புதமான ஒரு வார்த்தை. ஏசப்பா நமக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாலும் நாம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? சிலர் பார்த்தோம் அப்படின்னா சர்ச்சில் நம்மளை போல் உண்மையும் ஒத்தமாக இருக்கிறது யாரும் கிடையாது. ஆனால் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலையும் பரிசுத்தராக இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். நம்முடைய நடக்கை என்பது சபைக்கு மாத்திரமல்ல. ஏசப்பா சொன்னார், பரிசுத்தவான்கள் வரும்போது எங்கள் பலன் நடந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசியில் எனக்கு சாட்சிகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அவர் நமக்கு சொல்லியிருக்கிற வார்த்தை ஒரு விஷயம் நம்ம நினச்சி பார்க்க வேண்டும். வேலையிலையும் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும், வீட்டிலையும் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும், வெளியிலையும் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அந்த சாட்சி என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதான் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல ஆண்டவர் நம்ம அழைத்தது பரிசுத்தத்துக்காக தான். நாம் இருப்பதெல்லாம் பரிசுத்தம் அல்ல. நம்ம இந்த பூமியில் உயிரோடு வைத்து காத்து கொண்டு இருக்கிறார் இல்லையா, அவர் நமக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும். அது சாதாரண விஷயம் கிடையாது. பாட்டு பாடிடலாம், அப்பா பாடுறாரு, அதுக்காக நம்மளும் பாடணுன்னா அது நடக்கணும்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு தகுதி வேண்டும், நம்முடைய அர்ப்பணிப்பு வேண்டும், தாகம் வேண்டும், தியாகம் வேண்டும். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. எவ்வளோ ஒரு உணர்ந்து பாடியிருப்பார். எனக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்யலாக நாம் இருக்க வேண்டும். அதான் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். சில நேரத்தில் தீமை நடக்கிற இடங்களில் நம்ம நிற்கும்போது நம்மையும் மீறி கோபம் வெகுண்டு எழுகிறது. அநீதி நடக்கிற இடத்துல நாம் நிற்கும்போது கோபம் பயங்கரம் வந்து விடுகிறது. நன்மைக்கு தீமை செய்கிறவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க பண்டத்தை பார்க்கும்போது கோபம் வந்துடுது. ஆனால் இதெல்லாம் இருக்கக்கூடாதான். இந்த சுபாவங்கள்லாம் எனக்குள்ளே மிகவும் அதிகமாக இருந்த காலங்கள் உண்டு. இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தேவன் விரும்புகிற பாத்திரமாக என்னை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, அது தப்புன்னு தெரியும். உடனே கண்டித்த காலங்கள் உண்டு. இப்போ உடனே ஜெபிக்கிற காலங்களாக மாறிடுச்சு. அப்போ எனக்கு இரக்கம் பாராட்டும், அவங்க மனம் திரும்பணும், கிருபை செய்யும் என்று அவனுடைய அன்பை நோக்கி பார்த்து மன்றாடுகிற ஒரு காரியங்கள் தான் கர்த்தர் கொடுத்துட்டு இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தருங்கன்னு சொல்லியிருக்கிற வார்த்தையை நினைவு கூறுங்கள். கர்த்தருக்காக உண்மையாக உத்தமமாக வாழ அர்ப்பணியுங்கள். தேவன் விரும்புகிற பாத்திரமாக ஒப்பு கொடுப்போம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக நீர் எங்கள் ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம். ஒரு மாற்றம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். எங்களுக்கு பிடித்ததெல்லாம் நாங்கள் தூக்கி போட்டுட்டு எங்களை பிடித்தவராகிய உமக்கு பிடித்ததை நாங்கள் செய்யணும்ப்பா. இறக்கம் செய்யும். இயேசு மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.